ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 6வது நாள் பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? குட்டி பசங்களோட நிக்கர் நம்ம சூப்பராக தைக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது ஒரு 4 வயசு பையனுக்கு நம்ம தைக்க போகிற நிக்கர் ரொம்ப சரியாக இருக்கும். நிக்கர் தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். 1 இன்ச் எலாஸ்டிக்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும். அதனால் 1 இன்ச்சில் பெரிய எலாஸ்டிக் இது எடுத்திருக்கோம். இது சும்மா நைட்டி கிளாத் தான், அதாவது தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது நைட்டி கிளாத் எடுத்திருக்கேன். 40 பாயிண்ட் போதும். குட்டி நிக்கர் தைக்கிறதுக்கு ஒரு 40 பாயிண்ட் கிளாத் இருந்தால் போதும். நீங்கள் சைஸ் பெருசாக நீங்கள் இன்னும் அதிகமாக கிளாத் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இந்த கிளாத்தை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்ததில் டபுள் பொருத்து, அதாவது 2 கிளாத்து பொருந்தி இருக்கிற பொருத்து பக்கம் என் பக்கமாக இருக்குது. வலது பக்கம், என்னோட வலது பக்கம் கீழே நான் ஒரு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. பொறுத்து பக்கம் ஏனேர் இருக்குது, கீழே வலது பக்கமாக அடிப்பாகத்தில் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இனி நம்ம நீளம் வைக்க போகிறோம். நிற்கிற இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு நீளம் எடுத்துக்கோங்க. 10.5 இன்ச்சு நீளம் இருந்தது. நீளம் சரியான நீளம் தான் இது. 10.5 இன்ச்சு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த எலாஸ்டிக் மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட போகிறோம். இது 1 இன்ச் எலாஸ்டிக் இல்லையா? இனி நம்ம சிலும்பல் அடிப்போம். திரும்பி மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். 10.5 இன்ச் நீளம் வச்சுட்டு அதுக்கு மேலே 1.5 இன்ச் எலாஸ்டிக்காக நான் விட்டுருக்கேன். இனி அடுத்து இந்த நிக்கரோட அகலம் என்னன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப இழுக்க வேண்டாம். இந்த துணியே ஒரு மாதிரி ரப்பர் கிளாத் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இதை அளந்துக்கோங்க. 7 இன்ச் இருக்குது, 7.25 இன்ச் இருக்குது. நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். ஏன்னா நம்ம இனிமேல் அதை பொருத்துவோம் இல்லையா, அதுக்காக. அப்போ நம்ம 7.25 வருது. நான் 8ஆகவே வச்சுட்டு இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு, துணி மிச்சமாக இல்லை. இப்போது இது பாக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? இனி காலோட ரவுண்டு, எண்ட் ரவுண்டு, கீழே இருக்க ரவுண்டு அளந்துக்கோங்க. 6.25 இருந்தது, நீங்கள் 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஏன்னா பொருத்தணும் இல்லையா? பொருத்துறதுக்காக எல்லா இதுக்குமே நீங்கள் 1/2 இன்ச்சு கூட்டிட்டு இதை இந்த மாதிரி 1.5 இன்ச் பக்கத்துக்கும் சேர்த்தே நீங்கள் நீட்டி விட்டுருங்க. இனி நம்ம அந்த காலோட உயரம் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது மொத்த உயரத்துலேருந்து இடையில ஒரு உயரம், அதாவது அந்த அகலம் எடுத்தோம் இல்லையா, நிக்கரோட அகலம், அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒரு 6.25 இருந்தது. நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட்டி 7.25 வச்சுருக்கோம். 1/2 இன்ச் எதுக்கு கூட்டுறோம்? நம்ம பொறுத்துறதுக்காக. இனி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்த இப்படி பெண்ட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இந்த பெண்டு தான் இந்த நிக்கரில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இதுக்கு அளவுலாம் இல்லை, நீங்கள் அழகாக பெண்ட் பண்ணிடலாம். இனி ஹிப் சைஸ் வைக்கணும் இல்லையா? ஹிப் சைஸை நீங்கள் இழுக்கவும் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். 4 இன்ச் இருக்குது, 3 இன்ச்சு அதிகமாக நீங்கள் எலாஸ்டிக்காக விட்டுக்கோங்க. உங்களோட ஹிப் சைஸ்லேருந்து, அது நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும், உங்களோட ஹிப் சைஸ்லேருந்து 3 இன்ச்சுங்கும்போது 4 பக்க கிளாத்துக்கும் 12 இன்ச்சு கூடிரும். நீங்கள் 3 இன்ச்சு தானே நீங்கள் ஈஸியாக நினைக்க வேண்டாம். 4 கிளாத் இருக்குது, அதில் நம்ம 2ஆக மடித்து போட்டு 4ஆக எடுத்திருக்கோம். அப்போ 4 வாட்டி 3 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும்போது 12 இன்ச்சு கிடைக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு அளந்து மெஷர் பண்ணி தைக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு ஈஸியாக இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுட்டு உங்களோட நிக்கர் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் உள்ள இது நிற்கிறவே வரலன்னு நினச்சவங்களுக்காக இந்த மாதிரி 2 காலும் தனித்தனியாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். எடுத்து போட்டால் இது நிக்கர் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்குதா? இனி ஸ்டிச் பண்ணால் இன்னுமே நிக்கராக கிடச்சிருக்கும். இதை நம்ம மார்க் பண்ண, அதாவது அளவு எடுத்து மார்க் பண்ண சிரமமாக இருக்கவங்களுக்கு இந்த கிளாத்தை நீங்கள் 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக சரிவாக நீங்கள் வச்சு எடுத்துட்டு ஹிப் சைஸும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஹிப் சைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருக்கும். மற்றபடி 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் கட் பண்ணணும் இல்லையா? ஹிப் சைஸ் கலந்து நம்மளோட எலாஸ்டிக் கட் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் தான். 4 இன்ச்சு ஹிப் சைஸு, 4ஆக போடும்போது என்ன இருக்குது, 16 இன்ச்சு வருது. 1 இன்ச் நம்ம 2 எலாஸ்டிக்கும் பொறுத்துறதுக்காக நம்மளோட அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம். அப்போ 17 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம ரவுண்ட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கவனமாக நீங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு திரும்ப இதை ஓட விடுங்க. பார்த்து மெதுவாக நீங்கள் அதை தைங்க. உங்களுக்கு சூப்பராக நிக்கர் கிடைக்கும். நம்ம இப்போ தைக்க உட்காரலாம். 2 கிளாத்தையும் நீங்கள் தனித்தனியாக வரும், நம்ம கட் பண்ணது நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி காலோட அடிப்பாகம் இருக்குது இல்லையா, அந்த அடிப்பாகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு சிலும்பல் அடிச்சுக்கோங்க. என்ன இருக்கலாம்,
இதோட ஒரு இதை நம்ம அடித்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இதை அடிக்கிறதுக்கு இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்டில் அடிப்பாகம் கவனமாக பாருங்கள். இந்த அடிப்பாகத்தை மாற்று பக்கம் எடுத்துக்கோங்க. மாற்று பக்கத்தில் இந்த மாதிரி மடித்து ஒரு சிலும்பல் அடிச்சுக்கோங்க. சிலும்பல் அப்படி நீட்டுக்காக அடிச்சுட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி தான் இதை அடிச்சுட்டு ஏற்கனவே கீழே என்ன விட்டுருக்கோம், 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சு சிலும்பலில் போயிட்டு இனி 1.25 இன்ச்சு இதில் இருக்குது. இந்த 1.25 இன்ச்சை அளவு மாறாமல் ஒரு பக்கம் 1.25 ஒரு பக்கம் 3/4 இன்ச்சுன்னு இல்லாமல் ஒரே மாதிரி அந்த எண்டுலையா நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எண்டுலையா அடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் அந்த கால் பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை அடித்து எடுத்துக்கலாம். இனி நீங்கள் மாற்று பக்கத்தை தான் நீங்கள் மடிக்கணும், சரிங்களா? நல்ல பக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டாம். இந்த மாதிரி மாற்று பக்கத்தை மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துட்டு அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்பக்கம் கால் பகுதி வளைவு இருக்குது இல்லையா, இதை நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு தையல் விட்டு நீங்கள் இந்த மாதிரி பொருத்தி எடுத்துக்கோங்க. பொருத்திட்டிங்களா? இதே மாதிரி இன்னொரு கால் இருக்குது இல்லையா, 2 கால் தனியாக பிரிச்சுட்டோம் கட் பண்ண பின்னாடி. அந்த பக்கத்துக்கும் நீங்கள் இந்த பெண்டை சூப்பராக நீங்கள் அதே அளவில் 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இனிமேல் திருப்பும் போது வாங்கும்போது அது தையல் போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கெட்டி தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இனி இந்த மாதிரி நல்ல பக்கம் மாற்றி எடுத்துக்கோங்க. 2 காலையுமே நீங்கள் நல்ல பக்கம் மாற்றி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த இடம் ரொம்ப திணறும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 2 காலையும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போவே தெரியுதா உங்களுக்கு 2 காலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இடது பக்கம் இருக்க பீஸ் மேலே இந்த வலது பக்கம் இருக்க பீஸை தூக்கி மேலே போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ போட்டுட்டு மேலே இருக்க ஒரு பீஸை நகட்டிடுங்க. கீழே இருக்கையும் ஒரு இதையும் நகட்டிட்டு நடுவில் இருக்கிற 2 கிளாத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு ஒன்போல் இருக்கான்னு நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. அதே 1/2 இன்ச்சு தான் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு வர்ற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சென்டரில் நம்ம பெண்டு தைச்சோம் இல்லையா, பொருத்தணும் பார்த்தீங்களா, அந்த பொருத்தின சிலும்பல் மேல் பக்கமாக நீங்கள் தள்ளி விட்டுருங்க. ஒரு பக்கம் மேல் பக்கம் தள்ளிட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் மேல் பக்கமாகவே நீங்கள் தள்ளி விட்டுருங்க. ரொம்ப அழகாக ஃபினிஷ் ஆகும். அதனால தான் அதை சொல்கிறேன். நீங்கள் தைச்சிட்டே வரும்போது பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சுருண்டு தான் வரும். ஏன்னா நம்ம நீளமாக தைச்சிட்டு வரோம் இல்லையா, ஒரு வளைவான பகுதியை நம்ம நீளமாக தைச்சிட்டு வரும்போது எந்த ட்ரெஸ் தைச்சாலும் இந்த மாதிரி தான் வரும். நம்ம எடுத்து விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம அந்த மாதிரி எடுத்து விட்டு தைச்சிக்கோங்க. அதில் எதுவுமே நீங்கள் தப்பு பண்ணிடலை. அதனால் நீங்கள் தைக்கலாம் தைரியமாக. இப்போ தைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிக்கர் முக்கால்வாசி கிடச்சாச்சு. இனி ஹிப் சைஸ் மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் அந்த எடுத்து விட்டு கரெக்ட் பண்ணி தைச்சிங்கன்னா இந்த பொருத்துனது ரொம்ப அழகாக பொருந்தும். இப்போது நம்ம ஹிப் சைஸ் அடிக்கிறதுக்காக மேலே இருக்க ஹிப் பக்கம் இருக்கிற ரவுண்டை சிலும்பல் அடித்து எடுத்துக்கோங்க. ஒரே நேரமாக மடித்து திரும்ப மடிக்கும்போது கொஞ்சம் சுருக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இழுத்து கொஞ்சம் தூரம் அடித்தோடனே இன்னொரு கை இழுத்து அதே மாதிரி இழுத்து நீங்கள் இந்த சிலும்பலை நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடித்து எடுத்துட்டு நம்ம இனி மடிக்க போகிறோம். 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், 1/4 இன்ச்சு சிலும்பல் அடித்தாச்சு. சிலும்பல் அடித்து நீங்கள் வெளியே எடுத்துட்டு திருப்பி நம்ம 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இந்த 1.25 இன்ச்சை நம்ம எப்படி மடிக்கிறோன்னு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஸ்டிச் பக்கமாக எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் ஸ்டிச்சிங் இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு மடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தைக்க ஆரம்பிங்க. கெட்டித்தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தாள் எலாஸ்டிக் உள்ளே செலுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1.25 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவு தான் தொடர்ந்து வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1.25னா எப்போவுமே 1.25 1 தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோன்னா 1 தான் இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்பப்போ உங்களோட டேப்பை வச்சு கொஞ்சம் அப்படி செக் பண்ணி இந்த மாதிரி இந்த ரவுண்டை எடுத்து விட்டு நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இந்த இது வரும். டேப்பை வச்சு செக் பண்ணிக்கோங்க, திரும்ப அடிங்க. இந்த ஸ்டிச்சிங்கை நம்ம முடிக்க போகிற சமயத்தில் ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் காமிக்கிற மாதிரி கெட்டித்தையல் போட்டு எடுத்துருங்க வெளியே. அதாவது 2 இன்ச்சுக்கு அதில் கேப் இருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் முடிச்ச இடத்துக்கும் 2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இவ்வளோ பொறுமையாக நீட்டாக அடிக்க போய் உங்களுக்கு சுருக்கமே இல்லாமல் ஹிப் சைஸ் கிடச்சிருக்கா. இனி இதுக்கு உள்ளே நம்ம இந்த கேன்வாஸை வைக்க போகிறோம். ஒரு பக்கமாக நீங்கள் இப்படி பின் பண்ணிக்கோங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எந்த பக்கம் அந்த 2 இன்ச்சு கேப் விட்ருக்கோம் இல்லையா,
இந்த கேப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் இந்த பக்கமாக கேப் வச்சுருக்கோம். நீங்கள் கம்மியாக விட்டுருவீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மேக்ஸிமம் கண்டிப்பாக 2 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட கேன்வாஸை இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு உள்பக்கமாக தள்ளி தள்ளி விடுங்க. விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரோப்லாம் திருப்புவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பேண்டுக்கு நம்ம திருப்பணும் இல்லையா, அதே மாதிரி இதை நீங்கள் உள்ளே தள்ளி தள்ளி கீழே இழுத்து இழுத்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. இது ரவுண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு நுனி உங்கள் கையில் இருக்குது இல்லையா, இன்னொரு நுனி வந்து உள்ளே போயிடாமல் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இழுத்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் வெளியே 2 பக்கமும் முடிக்கும்போது நம்ம கையில் இருக்கணும். அந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண இடத்து வழியே இந்த பின் வரும். அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க வெளியே. இப்போது நம்ம கையில் 2 பக்கமும் இருந்த கேன்வாஸ் ஒரே கையில் கிடச்சிடுச்சா, இதை இந்த மாதிரி நம்ம இதை பொருத்த போகிறோம். நீங்கள் எப்போதும் பொருத்துகிற மாதிரி பொருத்த வேண்டாம், இப்படி ஜாயின் பண்ணி விட்ருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுக்குள்ளே ஒன்று நுழைச்சி, அதாவது ஒன்றையும் சேர்த்து 2யும் ஒரே பக்கமாக வச்சு நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிக்க வேண்டாம். ஒன்றுக்குள்ளே நுழைச்சி அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிகினிங்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை மட்டும் ஃபூட்டரில் இறக்கி நீங்கள் அதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி 2ம் இந்த மாதிரி இணைஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இனி உள்ளே அனுப்பி விட்டுலாம். இந்த மாதிரி உள்ளே நகண்டு உள்ளே போய்க்கும் உங்களோட எலாஸ்டிக். இப்படி அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எலாஸ்டிக் இப்படி கிடச்சிதா, இந்த மாதிரி இது இனிமே இந்த ஓப்பன் இருக்குது இல்லையா, இந்த ஓப்பன் நம்ம அதாவது 2 இன்ச் கேப் விட்ருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச் கேப்பை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அடித்து விட்டுருங்க. அடித்து இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் பொருத்திடும். அதாவது ஓப்பனாக இருக்க இடம் க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி உள்ளே அனுப்பி இதை அடித்து நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. தெரியுதா? நண்டு கால் பக்கமாக தூக்கி இந்த இடத்த ஓப்பனாக இருக்கிற இடத்த நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போது வெளியே எடுத்து அந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் ஒரே இடமா சுருண்டிருக்கிற கிளாத்தை நீங்கள் இந்த பக்கமாக எல்லா இதுலேயும் இழுத்து விட்டுருங்க. இதில் ஒரு சின்ன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கிளாத்தை இழுத்து ஒரே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அந்த எலாஸ்டிக் நம்மளுக்கு அசைஞ்சு சுற்றி வராது. இந்த மாதிரி கிளாத்தை இழுத்துக்கோங்க, அதாவது எலாஸ்டிக் இழுத்துக்கோங்க, கிளாத்தும் நேராக வந்துடும். இந்த சுருக்கம் இல்லாமல் நீங்கள் கையில் வச்சு இந்த கிளாத்தை இழுத்து ஒரு அடி போட்டிங்கன்னா உங்களுடைய எலாஸ்டிக் எப்போவுமே சுற்றியோ நகண்டு வர்ற மாதிரி ஃபீல் ஆகாது, அதுலேயும் உட்காந்துக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சிங். சென்டர்லேயே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இந்த நிக்கர் ஃபினிஷ் ஆகிருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு அடியாக நம்ம எடுத்து வைக்கும்போது மேற்கொண்டு ப்ளவுஸ் சுடின்னு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணவங்க, ஈஸியாக புரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.